ஊர்வசி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய சரோஜா தேவி உலகை விட்டு மறைந்திருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகள். நான் பழைய சீனியர் ஆர்டிஸ்டுங்க எல்லாரையுமே அப்பெல்லாம் இந்த பூஜை நேரங்கள்ல படம் பூஜை போடுற நேரத்துல ஸ்டுடியோஸ்ல பார்ப்போம். ஏவிஎம் ஸ்டுடியோ அங்க எல்லாம் தான் மெயின் பூஜை போடுறது. வாகினி ஸ்டுடியோ, விஜய கார்டன், வாசன் ஸ்டுடியோ. அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் அப்படி ரொம்ப ஆசையா பார்ப்பேன். அவங்களும் முந்தானே முடிச்சு பார்த்துட்டு எல்லாருமே என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சரோஜா தேவி அம்மாவை நான் பெங்களூர்ல தான் பார்த்தேன். ஒரு படம் ஷூட்டிங்காக போகும்போது பெங்களூர் அவங்க அந்த படம் ஷூட்டிங் யார்கிட்ட பார்க்க வந்திருந்தாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் வெளியே இறங்கி வந்தே ஒரு ஷூட்டிங் நடக்கிற வீட்டுல இருந்து அவங்கள பார்த்த உடனே நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு காலில் விழுந்துட்டேன். அப்புறம் கிளி வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு மறக்கவே முடியாது. நீ என்ன ஆர்டிஸ்ட், நீ நல்லா ஆக்ட் பண்றீங்க நீங்க அப்படின்னு நான் சொன்னேன், அம்மா என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, நீ வா போன்னு சொல்லுங்க அப்படின்னு. மறக்கவே முடியாது தருணம். ஆனா நீ இப்ப பெர்ஃபார்ம் பண்றது வேற மாதிரி அப்படின்னு. அதுக்கு பிறகு பெங்களூருக்கு நான் எப்ப போனாலும் அம்மா ஒரு தடவை கூப்பிட்டாச்சுன்னா அம்மா உடனே கேட்கறது கமல்சாரை பத்தி. அவர் எப்ப பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போகணும்னு நான் கிளம்பிட்டேன். என்னமோ சில சூழ்நிலையில என்னால போக முடியல. கமல் சார் போனானா என்னன்னு தெரியல. இந்த ஜெனரேஷனோடவும் அவ்வளவு ஒத்துழைச்சு போனாங்க. எனக்கு ஒரு மலையாளத்துல ஒரு படத்தோட அவார்டு இதுல அவங்கதான் ஜூரி மெம்பரா இருந்தாங்க நேஷனல் அவார்டுல. ஸோ அது எல்லாமே நல்ல ஞாபகங்கள். நல்ல பேரோட இருந்த வரைக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. ஆண்டவனை வேண்டிக்கிற அவங்க ஆத்மாவுக்கு நெத்தி சாந்தி கொடுக்கணும். இணைப்பில் பேசியமைக்காக நன்றிமா.